கோயில் தீபம் போட்டோட எல்லாரும் நீங்க இப்போ வந்திருக்கீங்க, நான் இங்க கூட இருக்கேன், நமக்கு முன்னால யாரும் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சிந்திச்சோம்னா ஒரு சந்தோஷம். இதுக்கு முன்னால வந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா குமரகுருபரர் அப்படின்னு சொல்லிட்டு வாய் ஊமையா இருந்து பேசினாங்க இல்லையா, திருச்செந்தூர் போய் பேசினார் இல்லையா, முருகனுடைய அருளாளர். அவர் இந்த ஊருக்கு வந்து இந்த ஊரை பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில வேண்டான்னு சொல்லிட்டு ராஜகோபுரத்திலிருந்து கீழ் விழுந்து நிறைய திருப்புகழ் முருகன் மேல பாடினார் இல்லையா அருணகிரிநாத், அவர் இந்த ஊர்ல வந்து பாடியிருக்கிறாரு. அவருடைய பாடல் மேல கல்வெட்டு. அவருக்கு முன்னால ஞானசம்பந்த பெருமாள் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். ஒரு பதிகம்னா 11 பாடல் இருக்கும். அந்த பாடல் வந்து பல ஆயிரக்கணக்கான பாடல்கள், லட்சக்கணக்கான பாடல்கள். அது நம்ம கையில கிடைச்சிருக்கிறது ஒரு சில ஆயிரக்கணக்கான பாடல்கள் தான். அதுல வந்து பலஸ்துதின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. அதாவது இந்த பாடல் பாடுறதுனால என்ன பயன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் இருக்கும். இந்த வரிகளை நீ பாடினால் இந்த பயன் கிடைக்கும், இந்த பாடல் வரிகளை நீ படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாடல் இருக்கக்கூடிய கருத்துப்படி நீ நடந்தினால் உனக்கு இந்த பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடல் தான் திருவாரூர் தேவாலயத்தில் தலைமையாக. மதுரையில பூம்பாண்டியன் ஒருத்தர், அவருக்கு வந்து வெப்புநோய் வந்து ஞானசம்பந்த பெருமாள் வந்து மந்திரபாவதி நீரில் ஒரு திருவிட்டு பதிவு பாடினார். அப்படி ஒரு பாடல் பாடி விபூதியை கையில் வச்சு மந்திரிச்சு அதை பூசி விட்டார். அந்த ராஜாவுக்கு வெப்புநோய் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் சமண சமயத்திலிருந்து நம்ம சமயத்துக்கே மாறி வந்தார். யாராலன்னா அவங்க அக்காவால் மங்கையர்கரசியார். அப்படி ஞானசம்பந்த பெருமான் பாடிய திருவீட்டு பதிகம் எவ்வளவு புனிதமானதோ மருத்துவ குணம் உள்ளதோ அதே மாதிரி இந்த ஊர் பாடலை பாடி கையில விபூதி வச்சுக்கிட்டு நீங்க யாருக்காவது உடம்பு முடியலன்னா நீங்க உங்களுக்கு விபூதி பூசி விட்டீங்கன்னா அந்த வியாதி குணமாயிடும், தீராத வியாதி போயிடும். அப்படி அந்த பாடல இருக்கு. நோய் பிடிகள்லாம் போகணும்னா விபூதி பூசிக்கோ அப்படின்னு சொல்லி. இன்னும் மனிதனுடைய வேண்டுதல்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கேன், நான் ஒரு நல்லவனா இருக்கிறேன், ஒரு கோயிலில் குறுக்கலா இருக்கிறேன், ஆனால் நான் என்னை அறியாமல் ஏதாவது தீவினை பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா, அப்படி ஒரு செயல் இருக்கும் இல்லையா, மனிதன்னா தீவினை இருக்கும் இல்லையா, அந்த தீவினை போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதே மாதிரி நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன், நல்லவனா பிறந்திருக்கிறேன், நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க பூரா எப்படி இருக்காங்கன்னா உங்களை மாதிரி இல்லாமல் ஒருத்தன் குடிக்கிறவனா இருக்கான், ஒருத்தன் பொய் சொல்றவனா இருக்கான், ஒருத்தன் ஊழல் பண்ணுறவனா இருக்கான், இல்லைன்னா லஞ்சம் வாங்குறவனா இருக்கான், யாருக்காவது துன்பம் கொடுத்துட்டே இருக்கான். அவங்க அதுக்கெல்லாம் பேர் வல்வினைன்னு பேர். அப்ப இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய வல்வினைகள்லாம் நம்மளை சாடாம நம்ம அவங்களுக்கு பலியாயிடாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் விட்டுடுங்க. போன ஜென்மத்துல ஒரு பிறவி இருக்கு, அந்த பிறவில நான் தப்பு பண்ணிருக்கேன், அந்த தவறால இப்ப எனக்கு ஒரு வியாதி வருது. ஒரு பையன் குழந்தை பிறந்த உடனே அவனுக்கு வந்து சுகர் இருக்குன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு என்ன காரணம்னா போன ஜென்மத்துல அந்த வியாதி உங்களுக்கு இருந்திருக்கும், அது அப்படியே ஜெனட்டிக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதோட கூட வரும். இது புரியலன்னு சொன்னா இதை சொல்லலாம், முற்பகல் செய்யும். அப்ப காலம்பரம் நம்ம யாராவது ஒரு இடத்துல போய் சொல்லியிருந்தோ திருடியோ ஏமாத்தியோ அந்த பஞ்சமா பாதகத்துல ஏதோ ஒரு பாதகம் பண்ணிருந்தோம்னா மத்தியானம் சூரியன் மறையறதுக்குள்ள அதுக்கு உண்டான பலன் நம்ம உடனே அனுபவிச்சா. அதான் நம்ம பாடல்களை பெரியவங்க சொல்றேன். இப்ப இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, ஒண்ணு தொல்வினை, அது போற ஜென்மத்திலேயோ இந்த முற்பகல்லையோ நம்ம செய்யறது. வல்வினை நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வினை. இன்னொன்னு நம்ம அறியாம செய்யற தீவினை, தெரியாம செய்யறது. இந்த 3 வினைகளும் போகிறதுக்கு அப்படி போனா தானே நல்வினை நம்ம சேரும். இந்த 3 வினை இருந்துன்னா நல்வினை நம்ம சேராது இல்லையா. என்ன பண்ணணும் அப்படின்னு யார் சொல்லுங்க நமக்கு சொல்றாரு கேட்டீங்கன்னா, மலர்களை தோட்டங்கள்ல உருவாக்க சொல்றாரு. வெறுமனே பூக்களை உருவாக்குன்னு சொன்னா பரவாயில்ல, அவர் அழகா அதை வரிசைப்படுத்துறாரு. ஒண்ணு அந்த பூக்கு கீழே தோடு இருக்கணும். தோடுன்னா தெரியுமா, கத்திரிக்காயில தோடுன்னு சொல்ல மாதிரியா, அந்த மாதிரி ஒரு பூ விரிஞ்சிருக்கும், அந்த பூ கீழே விழுந்தாம கீழே ஒரு இலையை தாங்கிடும், காம்போட தாங்கிடும், அதுவே தோடுன்னு சொல்லுவோம். நம்ம காலில் கொடுக்குற தோடு மாதிரியே அதுல தோடு, அது தோடுன்னு சொல்லி பழக்கம் கிராமங்கள். அதனாலதான் தோடு உள்ள பூக்கள் சொல்றேன். அப்புறம் வண்ணமயமான பூக்கள், மஞ்சள், சிகப்பு, பச்சை, மஞ்சள், நீலம்னு இப்படி கலக்கதா பூக்களை உருவாக்குது. ஏதோ ஒரு பூவை மட்டும் வைக்காத, எல்லா பூக்களையும். அந்த பூக்களுக்குள்ள மகரந்தங்கள் இருக்கிற பூவா வைக்க. அப்புறம் அதுல தேன் இருக்கிற பூவா இருக்கு. அந்த மகரந்தங்கள் கூட தேன் இருக்கும். தேன் உள்ள பூ, மகரந்தங்கள் உள்ள பூ, வண்ணமயமான பூ, அதுக்கப்புறம் என்ன தோடு உள்ள பூக்கள், கடைசியா மருத்துவ குணம் உள்ள பூ. இந்த பூவை கொண்டு போய் நம்ம ஏதாவது மருந்து மாதிரி பயன்படுத்தணும். ஒரு நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த பூவில் இருக்கணும். அந்த மாதிரி பூக்களை உருவாக்கணும். இந்த மாதிரி பூக்களை தோட்டங்களை உருவாக்கி அன்றாட அந்த தோட்டத்தில் பழகி அதுக்கு தண்ணீர் விட்டு அன்றிலிருந்த மலர்களை கையில் எடுத்துக்கிட்டு இதோட சேர்த்து நம் மனிதனுக்குள்ள ஒரு மலர் இருக்கு. அந்த மலருக்கு பேர் வந்து தூயமா மலர்னு பேர். அதுக்கு இன்னொரு பேரு பக்தின்னு பேர். அதுக்கு இன்னொரு பேரு அன்புன்னு பேர். அந்த அன்போட கோயிலை சுத்தி வந்து
இந்த பூக்களை சுவாமி கர்ச்சனை பண்ண கொடுத்தால் தொல்வினை, தீவினை, வல்வினை, நோய், பிணி இந்த 4 நம்மளை விட்டு போயிடும், நல்வினை நம்மளை சேரும் அப்படின்னு பாடுறாங்க. அப்ப இந்த ஊர்ல ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த பாடல் என்ன? அதாவது பயனுள்ள பாடல். அப்போ பயனுள்ள பாட்டை அவர் பாடியிருக்கிறதுனால நம்மளும் அந்த பாடலை பின்பற்றி செய்யலாம். நீங்க தான் அதுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. இங்க உள்ள தோட்டங்களையும் இங்க உள்ள இடங்களையும் சுத்தம் பண்ணி நல்லா கொடுத்துருக்கீங்க. சந்தோஷம். இன்னும் தொடரட்டும். அதுக்கு ஞானசம்பந்த பெருமான் படுகிற